தொடர்ச்சியாக அந்த கிருபையில் எப்பெல்லாம் நம்ம கிரியையில் சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ தீமோத்தேயுக்கு எவ்வளவோ காரியங்களை பவுல் எழுதுகிறாரு. அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருக்கிறாரு, என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஹல்லேலூயா. ஸோ சில நேரம் நம்ம கிரியையில் அப்படியே மூவ் பண்ணும்போது அது நம்மை சோர்வுக்குள்ளாக்கும், நம்மை சில நேரம் பலவீனப்படுத்தும், சில நேரம் விரக்தி அடைய செய்யும். ஆனால் எப்போ அந்த கிருபைக்குள்ளே வர்றீங்களோ அது நம்மை அப்படி லகுவாய் மாற்றிவிடும். வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும். எவ்வளோ பாரமாக தெரியும் வாழ்க்கை, ஆனால் நீங்கள் அந்த கிருபை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்படியே ரொம்ப சுகமாக மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அடுத்து பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நான் 2 விஷயத்தை முக்கியப்படுத்துகிறேன். நம்முடைய ஊழியத்திலையும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய சபையிலையும் சரி, நீங்களும் இந்த 2 விஷயத்தை ரொம்ப முக்கியப்படுத்தணும். பிரைஸ் காட். ஸோ நாம் எல்லாரும் ஒன்றாய் இணைந்து பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த ராஜ்யத்துக்காக. அங்கே தீமோத்தேயுட்ட சொல்லும்போது, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுன்னு சொன்னார். அப்புறம் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஸோ 2 முக்கியமான அனுபவத்தை பவுல் சொல்கிறார், அன்பும் கிருபையும். ஸோ இந்த 2 இதுதான் நமக்கு மிகப்பெரிய மருந்தும் மிகப்பெரிய விருந்துமாய் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து இன்றைக்கும் அந்த கிருபைக்குள்ளே அப்படியே கொண்டு போக நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நம்ம நல்லா அந்த கிருபைக்குள்ளே பிரயாணம் பண்ணுவோம். அது நம்மை பலப்படுத்தட்டும், அதில் நாம் பலப்படுவோம். நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், எபேசியர் 6:10 என்ன வசனம், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிரைஸ் காட். ஸோ அதில் அந்த கர்த்தர் அப்படிங்கிறதுல 3 காரியம் இருக்குது. என்னதெல்லாம் கர்த்தருங்கிறதுக்குள்ள ஒரு 3 முக்கியமான காரியம் இருக்குது. அதில் 2 இப்போ நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஃபஸ்ட்டில் எப்பவும் ஒரு ஆசீர்வாத ஜெபம் சொல்லுவோமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய, அதுதான் அந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற 3 மிக முக்கியமான காரியம். அன்பு, கிருபை, ஐக்கியம். பிரைஸ் காட். ஸோ இந்த 3இல் நாம் என்ன பண்ணணுமா, பலப்படணும். ஸோ இதுக்கு நம்ம வார்த்தை வசனத்தை தியானிக்கிறதின் மூலமாக, பாடல்களை பாடுறதின் மூலமாக, அவரை ஆராதிக்கிறதின் மூலமாக இந்த 3லையும் நாம் என்ன பண்ண முடியும், பலப்பட முடியும். பிரைஸ் காட். ஸோ எந்த சூழ்நிலையும் நம்மளால் கடந்து என்ன செய்ய முடியும், அது கடந்து போக மாட்டோம், கடந்து போவோம். பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த கிருபைக்குள்ளே என்ன செய்வோம், அப்படியே மூவ் ஆகும். நீங்களும் ஒரு மனமாக வேறு எந்த சிந்தனைக்கும் போகாமல் அப்படியே அந்த நான் என்ன பேசுகிறேனோ அதுக்கு உள்ளே வாங்க. ஹல்லேலூயா. ஸோ இதுவரை கிருபைக்காக என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். கிருபைக்கு உதாரணம் என்ன, நியாயப்பிரமாணத்துக்கு உதாரணம் என்ன, தயிர் சாதமா? நியாயப்பிரமாணத்துக்கு என்ன உதாரணம் சொன்னேன், கயிறு. நியாயப்பிரமாணம்னாலே நமக்கு இப்போதைக்கு நினைவுக்கு என்ன வரணும், கயிறில் தொங்குறதுன்னா ஏறி போகிறதில்ல, தொங்குறது. தாவுடா சவலை தாவுடா, எங்கே தாவ, கை இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு கையை என்ன செய்யி நிமித்து விடு, அதுக்கப்புறம் நான் கயத்தை பிடிச்சி வர முடியுதான்னு பார்க்குறேன். அதனால் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன், அடுத்த ஸ்டெப்பு படி வச்சுருக்கேன், படியில் ஏறி வாடா அப்படிங்கிறாங்க. காலை தூக்கி வைக்கிறதுக்கும் என்ன செய்யலை, முடியலை. அடுத்த ஸ்டெப் எக்ஸலேட்டர் இருக்குது. ஜஸ்ட்டு நீ எப்படியாவது அந்த எக்ஸலேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணிடு, வந்து நீ நின்னாலும் சரி, இல்லை அதில் படுத்து தூங்கினாலும் சரி, நீ அதில் மட்டும் வந்துரு, மற்றபடி வேலையெல்லாம் எக்ஸலேட்டர் பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நம்புங்க, கிருபையை நம்புங்க, அது கைவிடாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா சரி நம்ம இப்படியே வாழ்ந்துருவோமா, இது வந்து நமக்கு ஓகே, நான் கிருபையில் நடக்கிறேன், கிருபையில் வாழ்கிறேங்கிறது நமக்கு ஓகே. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளை சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சோம்பேறி பேழுவ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எக்ஸலேட்டரில் எங்களுக்கு ஏறி போக தெரியும். படியே இல்லாத பில்டிங்கில் செல்ஃபை பிடிச்சி ஏறி போகவும் தெரியும். படிக்கற்கள் இல்லாத சுவர்களிலும் எங்களால் யோசேப்பை போல ஏறி செல்ல முடியும். ஏன்னா எங்களுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஸோ எங்களுக்கு எந்த சேதாரமும் கிடையாது. நல்லா சொல்லுங்க, இயேசு எனக்கு ஆதாரமாக இருந்தால் என் வாழ்க்கையில் எந்த சேதாரமும் கிடையாது.
இந்த வார்த்தைக்காகவே நம்மளை அவர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் இந்த கிருபையின் இன்னொரு இடத்துக்குள்ள உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு ஏரியாவுக்குள்ள அப்படி வர ஆரம்பிப்போன்னா லைட்டாக அந்த பாட்டை பாடலாமா? ரொம்ப பிடித்த பாடல். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஓகே, இந்த கிருபை அப்படியே பேசும்போது அது கூட ஆண்டவருடைய அன்பையும் அது கூட அவருடைய அபிஷேகத்தையும் அவர் கலந்து நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த 3 காரியத்தை நாம் அனுபவிக்க போறோம். அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய அபிஷேகம். தொடர்ந்து நான் அப்படி பேசுகிறேன், என் கூட அப்படி வந்துட்டே இருங்க. சில வசனங்கள்ல இருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், நல்லா ஆராதிக்க போகிறோம், நல்ல ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு புது மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், பழைய ஏற்பாடு நம்முடைய கரம் பிடிச்சு என்ன செய்யும், நடத்தும். புதிய ஏற்பாடு தோளில் தூக்கி சுமக்கும். பிரைஸ் காட். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை மட்டும் சுமக்கிறவர் கிடையாது, நமக்கான காரியங்களே அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி கிருபையை நீங்கள் இன்னும் வேறு ஒரு ரூட்டில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சி எடுங்க. இப்போ பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பாரம் இருக்குதா? இருக்குது. ஆசீர்வாதமே ஒரு பாரம் மாதிரி தானே. சிலரும் தரிசனமே, இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை பாருங்களும் நீங்கள் 1000 மடங்கு தேவன் உங்களை வர்த்திக்க போனோம் அப்படின்னா, இப்போ ஜனத்திலையும் வச்சுக்கலாம், பணத்திலையும் வச்சுக்கிடலாம். இப்போ ஜனம்னா நம்ம இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 15லேருந்து ஒரு 20 பேருக்குள்ளே இருப்போம். ஆனால் நம்ம இப்போ இந்த 20 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெறுவீங்கன்னா அது எவ்வளவு? 20,000. ஏன்னா 20 கூட 3 0 சேர்த்தோம்னா 20,000. இப்போ இங்கே இருக்கிற 20 பேரை நம்ம 20,000 பேரை மாற்றணும் அப்படின்னா இது எப்படி? கொஞ்சம் பாரமாக தெரியுமா? உண்மையிலே தரிசனம் எப்போவுமே கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பண மதிப்புக்கு வரலாம். இப்போ யார் கையில் அப்படி ரொம்ப பர்சனலெல்லாம் போய் கேட்க விரும்பவில்லை, நானாகவே சொல்லி வாரேன். என்ன? ஆமாம், இப்போ என் கையில் ஒரு 100 ரூபா இருக்குது. இதை நான் இப்போ 1000 மடங்காக மாற்றணும். அப்போ 100 ரூபாயை 1000 மடங்காக மாற்றினா எவ்வளவு? 100 ரூபாயை 1000 மடங்காக மாற்றினா எவ்வளவு? 1,00,000. மாற்றணும்னா எப்படி பாரமாக இருக்குமா இருக்காதா? நமக்கு எப்படி இருக்கும்? பாரமாக இருக்கும். சரி, அதுக்காக விட்டுருவோமா? பாரமாக இருக்கு, வேண்டாமையா அப்படின்னு சொல்லி தூரப்பட முடியுமா? அதுக்காக தூக்கி சுமக்க முடியுமா? அதுவும் முடியாது, இதுவும் முடியாது. அப்போ என்னதான் செய்யறது? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என்
உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய. இதுக்கு தான் கிருபை தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஸோ நமக்கு இருக்கிற தரிசனங்கள், நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது கண்டிப்பாக. சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு வரேன். கயிறு, அடுத்த படிக்கட்டு, இயங்கும் படிக்கட்டு, இதை தாண்டி இது ஒரு ஏரியா. அடுத்த ஒரு டைமென்ஷனில் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு வாரம் நீங்கள் தங்க போகிறீங்க, பிள்ளைங்க எல்லாருமே ஃபேமிலியாக போகிறீங்கன்னு வச்சுடுங்களேன். இப்போ ஒரு 10 நாள் லீவுன்னு வச்சுடுங்களேன், காலாண்டு லீவு, 10 நாள் லீவ். இப்போ நீங்கள் போகிறீங்க, எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவீங்க 10 நாளைக்கு? ட்ரெஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுவீங்க, ஒரு 5-6 ட்ரெஸ்ஸாவது குறைஞ்சது என்ன பண்ணுவீங்க, எடுத்து வைப்பீங்க. அப்போ 3 பேருக்கு அப்படிங்கும்போது ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷூ இருக்கலாம், செருப்பு இருக்கலாம், வேறு என்னென்னாலும் இருக்கலாம். அடுத்து சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் விளையாட்டு சாமானெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. இப்போ இதில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தூக்கிட்டு போகிறது ஒரே ஒரு சூட்கேஸில் தான் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். அது நீங்கள் எவ்வளவு எடுத்துகிட்டு போனாலும், என்ன எடுத்துகிட்டு போனாலும் ஒரு சூட்கேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை தான் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். இப்போ பாருங்கள், அடுத்து நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது சும்மா போவீங்களா? உங்கள்கிட்ட தென்னந்தோப்பு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அடுத்து கொஞ்சம் காணம்லாம் விளைவிக்கிறீங்க, கொஞ்சம் பச்சை பயிரெலாம் விளைவிக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, பூசணிக்காய், அதையும் என்ன பண்ணுவீங்க? அடுத்து வீட்டில் ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ பாருங்களேன், சில நேரம் பாருங்கள், நம்ம பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்படி தூக்கி பார்ப்போம் தெரியுமா? தூக்கி பார்க்கும்போது அப்பா என்ன வெயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேக்கை தூக்கிட்டு என்ன பண்ணணும், தோளில் வச்சுட்டு போகணும். எப்படி இருக்கும்? ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் தேவையான காரியமா இல்லை தேவையில்லாததா? எல்லாமே தேவை தான். நம்ம ட்ரெஸ்ஸு தேவை, நம்ம அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிற அந்த பொருட்கள் தேவை தான், எல்லாமே தேவை தான். ஆனால் கொஞ்சம் ஓவர்லோடாக என்ன செய்யுது? சிலர் நமக்கு ஆசீர்வாதமும் இப்படித்தான். நான் அடிக்கடி இப்போ ஆசீர்வாதம் சொல்கிறேன், தரிசனம்ங்கிறேன். தரிசனம் தேவையா தேவை இல்லையா? ஆசீர்வாதம் தேவையா தேவை இல்லையா? தேவை. ஆனால் அது இந்த இருதயம் என்கிற சூட்கேஸுக்குள்ளே, இந்த வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், இது அது. இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம், நீடித்த ஆயுசுங்கோ, ஆரோக்கியங்கோ, ஐஸ்வர்யங்கோ, அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும், யானைங்கிறோம், பானம் சொல்ல மாட்டோம், பூனையும் சொல்ல மாட்டோம், யானைங்கிறோம், அதுங்க எல்லாம் சொல்கிறோம். கடைசி யானையெல்லாம் உள்ளே தூக்கி வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல காரியங்கள் தான், தெய்வ திட்டத்துக்கான காரியங்கள் தான். ஆனால் அதுவே நம்மளை சில நேரம் என்ன பண்ணிடுது, நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுத்தோன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆவியானவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. இதை எடுத்துக்கோ பைபிள்ல இருந்து, அப்பா அதை இதை எடு. ஒவ்வொரு ப்ரேயரில் என்ன பண்ணுறாரு, இது அதுன்னு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாரு. நம்மளும் ஆசையாக என்ன பண்ணிட்டோம், வாங்கி வைக்கிறோம். கடைசியில் தூக்கி பார்த்தா அதுதான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த பாரமும் என்ன செய்யக்கூடாது நம்மள. ஒரு நாள் நானே பாரமாக இருந்தேன். டேய் கவலைப்படாதடா, நான் உன்னை தூக்கி சுமக்கணும்னு என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டாரு. நீ ஏன்டா பாரம், அதான் என்ன பாரம்னா, என்னால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியலை. ஒரு பாட்டு, அழகான ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில்
ஏந்தி கொள்ளுங்க. அது ஆரம்பத்துல எதுவுமே இல்லை, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு. அந்த சூட்கேஸ் என்ன சூட்கேஸ்னா தேவையில்லாத எல்லாம் என்ன செஞ்சது, அதை தூக்கிக்கிட்டு நடந்தோம். அதுவும் ஒரு கட்டத்தில் அதுவே நம்மளை என்ன பண்ணிச்சு, சப்பிருச்சு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் துரத்தி போட்டு மறுபடியும் நம்ம எந்திரிச்சு நடக்கணும்னு நினச்சா நம்மளால முடியலை. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை சந்திச்சார். பிரைஸ் காட். ஏண்டா நீ நடக்க முடியல, ஏண்டா வருத்தப்படுத, உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை மடியில் சேர்த்து கொண்டு நம்மை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் அதோட விடுறாரா? நம்மளை தூக்கி சுமக்கிறதோட விடுறாரா? விடலை. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த நுகம்ங்கிறது என்னன்னா ஆசீர்வாதம், தரிசனம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கிடுங்க அப்படின்னாரா. ஆரம்பத்தில் நமக்கு அது எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எதையுமே வேண்டான்னு என்ன பண்ணலை, சொல்ல ஓகே தாங்க 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 ஓகே எடுத்துக்கொண்டோம். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டுனா அந்த நல்லதே சூட்கேஸ் நிறைஞ்சி இப்போ தூக்கிட்டு என்ன செய்ய முடியலை. ஆனால் இப்போ நமக்கு நடக்க முடியுது, ஆனால் உன்னை தூக்கிக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியலை. ஹல்லேலூயா. இப்போ கிரேஸ் என்ன மாதிரி வேலை பார்க்குது அப்படின்னா, நீங்கள் அதை ஸ்பிரிட்டில் நல்லா எடுத்துக்கிடுங்க. இந்த கிரேஸ் என்ன மாதிரி வேலை பார்க்குதுன்னா, இப்போ சூட்கேஸ் நிறையா இருக்குது, நீங்கள் தூக்கி பார்க்குறீங்க, தூக்க முடியலை, தூக்கவே முடியலை, இதை எங்கே நம்ம சுமக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறீங்க. இப்போ தான் கிருபை என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ இந்த சூட்கேஸ் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், ஒரு இன்ச்சு கூட தூக்க வேண்டாம். நான் 2 வேலை பார்க்குறேன். ஒன்று, அந்த சூட்கேஸில் ஒரு கைப்பிடி என்ன பண்ணுறேன், போடுறேன். அடுத்த ஒரு வேலை உன் சூட்கேஸில் அடியில் என்ன பண்ணிடுறேன், 2 வீலை நான் ஃபிட் பண்ணி விட்டுருதேன். நீ இதை ஒரு இன்ச்சு கூட தூக்க வேண்டாம், நீ ஜஸ்ட் இழுத்துக்கிட்டு போனா, கையை தட்டி நல்ல ஆண்டவருடைய கிருபையை மகிமைப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு புரிய முடியுதுங்களா? ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் பாரமாச்சுதுன்னா நீங்கள் ஒரு சூட்கேஸை பார்க்காதீங்க, இனிமே ட்ராலியை பாருங்கள். தேவனுடைய கிருபை சூட்கேஸை ட்ராலியாக என்ன பண்ணிருச்சு. டெக்னாலஜியில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கோ அத்தனையும் எங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் நடக்குது. எங்கெல்லாம் இப்படி இறங்கி ஏறி தண்ணிக்கு பயந்து போனோமோ அங்கெல்லாம் மேம்பாலத்தை போட்டு எதுக்கும் பயப்படாத அளவுக்கு இந்த உலகம் மாற்றி வச்சிருக்கு. அப்போ ஆவிக்குரிய உலகம் எவ்வளவு காரியங்களை மாற்றி வச்சிருக்கும். பிரைஸ் காட். ஸோ நல்ல அந்த டெக்னாலஜியையும் இதையும் சம்மந்தப்படுத்தி என்ன பண்ணுங்க, வந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கிருபையை நன்கு ருசிப்பீர்கள். இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் பாருங்களேன். ஆண்டவர் கைப்பிடியும் போட்டு கொடுத்து வீலையும் மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சூட்கேஸை தூக்கிட்டு அலைஞ்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது தெரியுமா? கிருபை உங்களையும் வேலை பார்க்காதா, உங்களை தூக்கி சுமக்கு. கிருபை சூட்கேஸை ட்ராலியாக மாற்றிடுது. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே அப்படியே டச் பண்ணி போவோம்.
ஏன்னா நம்ம பேச பேச அங்கெல்லாம் மாற்றங்கள் நடக்கு. அதனால தான் ஆண்டவர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை கவனிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை உள் வாங்குறீங்க அப்படிங்கிறதுல ரிசல்ட் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்களேன், சில நேரம் ட்ராலி யாராவது தூக்கி சுமந்து போகிறத பார்த்துருக்கீங்களா? ட்ராலியை தூக்கி சுமப்பாங்க. ஏன்? ரோடு என்ன செய்யலை? ஊத்து மலையில் ட்ராலி இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி தான் என்ன செய்யணும். சில இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவிலேருந்து இறக்கும்போது நம்ம தான் இறக்கணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் இழுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யணும்? ஆனால் சில இடங்களில் போனீங்க எங்கேனாலும் கண்ணை மூடிட்டு என்ன செய்யலாம்? இழுத்துக்கிட்டே அலையலாம். ஸோ அப்போ ஆண்டவர் நம்மளை தூக்கி சுமக்க வேண்டியிருக்கு, நம்ம சூட்கேஸுக்கு வீலை போட வேண்டியிருக்கு. இவ்வளோ செஞ்சால் மட்டும் போதாது. ஆண்டவர் 3 இடத்துல என்ன பண்ணுறாரு? அப்போ தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? இதை நீங்கள் நானும் செய்ய முடியாது. இதை ஆவியானவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இதை எல்லாருக்கும் அவர் செய்வாரான்னா தெரியல. அந்த எக்ஸலேட்டரில் காலை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி நீங்கள் சபைக்குள்ளே வர்றது, நீங்கள் அந்த எக்ஸலேட்டரில் காலை வைக்கிற மாதிரி நீங்கள் இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா மற்ற 2 வேலையையும், உங்களை தூக்கி சுமக்கிறதும் உங்களை உயர்த்தி வைக்கிறதும், உங்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு பாரமாய் மாறி போகாதபடிக்கு, உங்களுடைய பொறுப்புகள் உங்களுக்கு பாரமாய் மாறி போகாதபடிக்கு, அதை நீங்கள் இழுத்து செல்லும்படி உங்களுக்கு வீலையும் என்ன பண்ணுறாரு? அவர் மாட்டி கொடுக்கிறார். அதுக்கப்புறமா சில இடத்துல நாங்கள் இழுத்துருதோம்யா, சில இடத்துல தூக்கத்தானே வேண்டியிருக்கு அப்படின்னா அங்கேயும் உங்களுக்காக வேலை செய்கிறாரு. உங்களுடைய பாதையையும் அவர் சரிப்படுத்துகிறார். நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் போய் என்ன பண்ணுவானா? கோணலானவைகளை செவ்வையாக்குவான், கரடு முரடானவைகளை எல்லாம் சமப்படுத்துவாங்க. பிரைஸ் காட். ஸோ நீங்களும் நானும் நடந்து போகிற வழியை அவர் செவ்வையாக்குகிற தேவன். எதையும் நீங்க சுமக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் பேச இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து அப்படி அந்த ஸ்டாண்ட்ஸால திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. எல்லாரும் கைகளை தட்டி, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டி பாடும் போதே
சூட்கேஸை போல பாரமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வேலையாய் மாற்றப்படுவதாக. ஜீவனை காட்டிலும் பெரியதே, ஓ பரமணி நீவினில் சிறந்ததே, ஓ எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே ஜீவனை காட்டி எல்லா பாரமும் நம்மை விட்டு நீக்கப்படட்டும். ஓ ஸ்பிரிட்ல ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவ ஆவியானவர் செய்கிறவராய் இருக்கிறாரே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, ஓ பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. ஏ தேவ கிருபையே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்த கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஹல்லேலூயா. அல்ல, இந்த 3 விஷயத்தை நான் இம்பார்ட்டன்ட் பண்ணி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் கூட அப்படி வந்துட்டே இருங்க. அடுத்தடுத்த ரெல்மில் நம்ம ஆண்டவர் கிரேஸ்லேயே அடுத்தடுத்த லெவல் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது கிருபையை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன், ரெவலேஷனாக நிறையா பேசியிருக்கிறேன். ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதில்லை. வெளிப்பாடாக அப்படி டக்கு டக்குன்னு பேசிட்டு அப்படியே போயிருக்கிறோம். எங்கே வரைக்கும் வந்துட்டுனா கிருபையை தாண்டி கிருபையின் மேல் கிருபைக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம கிருபையிலே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு பிரசன்னம் இருக்குது, நல்ல ஒரு வார்த்தையின் ரெவலேஷன் இருக்குது. அது கூட அப்படியே சேர்ந்து அப்படி நம்ம மூவ் ஆகிக்கொண்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேஸில் நல்லா உள்ள மூழ்கிட்டோம்னாலே ஏகப்பட்ட காரியங்கள் நடக்கும். பிரைஸ் காட். ஓகே, ஸோ இப்போ நான் பைபிளில் இருந்து ஒரு சில காரியங்கள் இப்படி சொல்ல விரும்புகிறேன். மார்த்தாளை பார்த்துருக்கீங்களா? மார்த்தாள்னாலே என்ன தான் நினைவு வருது? கவலைப்பட்டு கலங்குகிறாள் அப்படின்னு இருக்கும். எடுக்கலாம், கொஞ்சம் வாசிக்கலாமே. லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. எப்படி பற்பல வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா? இல்லை, இப்போ விட்டுருங்க. ஆண்கள் வேலை செய்கிறீங்களா, பற்பல வேலை செய்கிறீங்களா? ஓகே, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பெண்களெல்லாம் கேட்கவே வேண்டாம், பல வேலை தான். இங்கே ஒரு வேலைலாம் ஆமாம், எந்திரிச்சோம்னா இவங்கள பார்க்கறது அவங்க தான், இவங்கள பார்க்கறது அவங்க தான். அடுப்பாங்கரையில் போய் நிற்கதும் இவங்க தான், கடுப்பாங்கரையில் போய் நிற்கதும் இவங்க தான். எல்லாருமே இவங்க தான். அடுப்பாங்கரையில் நிற்கிறதுனாலே கடுப்பாங்கரை கொஞ்சம் வந்துடுதானே தெரியல. இந்த அடுப்பாங்கரையே நம்மளை கொஞ்சம் கடுப்பேற்றிடுதுன்னு. ஓகே, அப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, அவங்க பல்லு அவங்க தான் தேய்க்கணும் பாருங்களேன். என்ன கொடுமை சரவணன். அதாவது அவங்க வேலையையும் அவங்க பார்த்துக்கிட்டு மற்றவங்க வேலையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள்லாம் பற்பல வேலைகள் தான். நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, பற்பல வேலை செய்கிறது தப்பு கிடையாது. என்ன மனநிலையில் செய்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே வருத்தத்தோடு செஞ்சால் அதே தேவையில்லாதது தான். ஆனால் நீங்கள் பற்பல வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். பிரைஸ் காட். சிலர் பாருங்கள், ஒரு வேலையை செஞ்சால் கூட அதை கூட சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது. ஆனால் சிலரை பாருங்கள், பல வேலையை செய்வாங்க ரொம்ப சந்தோஷமாக. காரணம் என்ன தெரியுமா? மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக தேவனுடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு நீங்கள் போய் என்ன வேலையை செஞ்சாலும் சரிதான், நீங்கள் பல தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா?
ஜனங்கள் ஒரு கட்டத்துல எங்க வந்துருந்தாங்கன்னா, அவங்க கவலைப்பட்டு கடைசி யாரையும் கவலைப்பட வைக்கிற இடத்துக்கு வராங்க. ஆண்டவரையும் கவலைப்படுற இடத்துக்கு என்ன பண்றாங்க? மார்த்தாள் மட்டும் கவலை இல்லையான்னு கேட்கல. பேதுரு என்ன பண்ணாரு? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு. ஜனங்கள் பாருங்களேன், ஆண்டவரையும் அவர் இடத்துக்கு என்ன பண்றாங்க? ஆனா அவரு வருவாரு, ஆனா நம்மள மாதிரி கவலைப்பட மாட்டாரு. உள்ள வந்து நம்மை மீட்டெடுப்பார் அந்த கவலையிலிருந்து. பிரைஸ் காட். ஏன்னா அந்த கவலைக்குள்ள வராம, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள வராம எதையுமே என்ன பண்ண முடியாது, சரி பண்ண. இப்போ வயநாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, மீட்பு பணியினர் இங்கே இருந்துக்கிட்டே அப்படியே செய்ய முடியுமா? உள்ள இறங்கினத்தான் அவ்வளவு சகதி எல்லாம் அவங்க மேலே என்ன பண்ணியிருக்கும். அது மாதிரி இயேசுவும் உங்கள் சூழ்நிலைக்கு உள்ள வந்து தான் அவர் வேலை பார்ப்பார். தேவன் இப்படி மறைஞ்சிருந்து வேலை செய்கிறவர் அல்ல, உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்தவர். எங்க இறங்கினார்னா உங்க சூழ்நிலைக்குள்ள இறங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதுக்காக நம்மள மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு, அதுக்காக தூரத்துல நிக்க மாட்டாரு, உள்ளே வருவார், வந்து நம்மை சரிபடுத்துவார். பிரைஸ் காட். அப்படி ஆண்டவர் பார்க்கலாம், ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. இவங்க பற்பல வேலைகளை செய்யறது தப்பு கிடையாது, ஆனா இதுல என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, சோர்வு வந்துடக்கூடாது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க பற்பல வேலைகளை செய்வது தவறு கிடையாது, ஆனா அதுல சோர்வு வந்துடக்கூடாது. பிரைஸ் காட். சோர்வு வருதுனாலே நீங்க எங்கே பிரசன்ஸ் கனெக்ஷன்ல மிஸ் ஆகுறீங்க, அதுக்கப்புறமா அந்த கிருபையில் நீங்க எங்கேயோ மிஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ சோர்வு வராத அளவுக்கு நீங்கள் அந்த கிருபையில் அப்படியே நின்று இந்த ட்ராலியை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இயல்பாகவே சில பாரமாக தான் இருக்கும், ஆனால் அந்த பாரத்தை எல்லாம், அதாவது பாவ பாரம், சாபம், தீமை, இந்த மாதிரி இருக்கிற பாரத்தெல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சூட்கேஸ் இல்லாமல் இருக்காது. எல்லாரும் சொல்லுங்களேன், சூட்கேஸ் ஒரு நாள் இல்லாமல் என்ன செய்யாது. பழைய சூட்கேஸ் வேற, புது சூட்கேஸ் வேற. பழைய சூட்கேஸ் எல்லாமே நம்முடைய பாவத்தினால் வந்த விளைவுகளும், யாரோ மனிதர்கள் செய்த தீமையினால் வந்த விளைவுகளும், இந்த மாதிரி உலக சூழ்நிலையினால் வந்த வியாதிகள், பலவீனங்கள், இது நிறைஞ்ச சூட்கேஸ். இது ஆண்டவர் என்ன பண்ற, நம்ம அவருக்குள்ள வந்த உடனே நம்மையும் தூக்கி சுமக்கிறாரு. அந்த சூட்கேஸ்ல இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தாரு, சூட்கேஸை தூக்கி துறப்பட மாட்டாரு. ஏன்னா சூட்கேஸ் வேணும்ல. அடுத்து அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ற உள்ள. இப்போ நமக்கு ஒரு கட்டத்தில் என்னன்னா, அதுவே என்ன செஞ்சது, பாரமா, அதனால அதை தூக்க முடியல. அதனால அதுக்கு ஒரு கைப்பிடியை போட்டு, அதுக்கு ஒரு வீலை போட்டு ட்ராலியா மாத்திருந்தாரு. இன்னைக்கு நீங்க கிருபையை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, சூட்கேஸ்னா கிரியை, ட்ராலின்னா கிருபை. நீங்கள் நான் அதெல்லாம் தூக்கி என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. அதுக்காக சூட்கேஸே வேண்டாம்னு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சூட்கேஸ் வேணும், ஆனால் அதை நீங்கள் இழுத்துட்டு போகிற அளவில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிருபை பாராட்டுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த கிருபையை அப்படியே இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ரோட்டை பற்றி சொன்னோமா, இப்போ ரோடு சரியில்லைன்னா நீங்கள் ட்ராலி என்ன பண்ண முடியாது, இழுத்துட்டு போக முடியாது. மறுபடியும் தூக்கிட்டு தான், வீல் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகள் சரியில்லைன்னா மறுபடியும் நீங்கள் அதை என்ன தான் பண்ணணும்,
இது எப்படி இருக்குன்னா, மாட்டுவண்டியில் போயிட்டு இருந்தாலுமே மூடைய மண்டையில் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், வீலை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போகிற பாதை சரியில்லைன்னா மறுபடியும் சுமந்துக்கிட்டு தான் என்ன செய்யணும். இப்போ நான் ரொம்ப ஸ்பிரிட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்போ சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய பாதையையும் அகலப்படுத்துகிறாரு, செவ்வைப்படுத்துகிறாரு. நீங்கள் ட்ராலியை இழுத்துக்கிட்டு போகலாம். இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் ப்ரெசன்ஸை கொண்டு வரேன். நீங்கள் ப்ரெசன்ஸில் இருந்தீங்கன்னு வச்சுடுங்களேன், நீங்கள் பாதைகளையே பார்க்க தேவையில்லை. அந்த லெவல் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு சூட்கேஸை இழுத்துக்கிட்டு போனால், இதுதான் ப்ரெசன்ஸ் கனெக்டட் லைஃப், ப்ரெசன்ஸ் ஃபில்டு லைஃப். உங்களுக்கே தெரியாது எப்படி லைஃப் மூவ் ஆகுது, எப்படி இந்த சூட்கேஸ் என் கூட வருதுன்னு என்ன செய்யாது. நீங்கள் சூழ்நிலைகளே என்ன பண்ண வேண்டாம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, ஜீவனை காட்டிலும் பெரியதே, ஓ பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, ஓ பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, ஓ தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, நல்ல அந்த கிருபையை உணர்கிறவர்களாய் அதை ஒரு பிரசன்னமாய் எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, ஓ பரமணி நீவினில் சிறந்ததே, நல்ல கண்களை மூடி ஒரு அபிஷேகத்தோடு ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய், ஓ தேவ கிருபையை ஒரு அபிஷேகமாய், ஒரு பிரசன்னமாய், வாழ்க்கையின் அனுபவமாய் இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் அந்த கிருபையை மேன்மைப்படுத்தி நம்முடைய கிரியையினால் நாம் சாதிக்க முடியாததை அந்த கிருபை ஓ சாதிக்க செய்யவே, ஓ நல்ல நல்ல ஓ ஜீவனை காட்டிலும் பெரியதே, நல்லா விட்டு கொடுத்து நல்ல அந்த கிருபைக்குள் மூழ்கினவர்களாய் எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரிய நல்ல கிருபையை உணர்ந்து நல்ல ஆவியில் நிரம்பி, ஓ எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் நல்ல ஒரு ஸ்பிரிட் கனெக்டடா பரமணி நீவினில் சிறந்ததே, எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, ஓ உம்முடைய கிருபை ஒரு நதியாய் எங்கள் மத்தியிலே பாயட்டும் அப்பா, அது ஒரு அபிஷேகமாய், அது ஒரு பிரசன்னமாய், ஓ ராசா லாகா தூரா பாபா 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 பாபா, ஓ எல்லா பாரங்களும் ஓ நீக்கப்படுகிறதா, ஓ எஸ் அந்த கிருபையின் வழிநடத்துதலை, கிருபையின் அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி, இது ஏதோ ஒரு வெளிப்பாடாய் அல்ல, இது ஒரு செயல்பாடாய் ஒவ்வொரு தனி மனிதனிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், சபை முழுவதிலும் கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே,
கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை 3 விதங்களில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்த 3 விதங்களிலும் உடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை யாருக்குள்ளையாவது பழைய காரியங்களே ஒரு பாரமாக இருந்தால் அதெல்லாம் உடைய கிருபை நீக்கி போடட்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் மேய்ச்சலை கண்டடைவோம், உயர்வை கண்டடைவோம், வெற்றியை நாங்கள் அனுபவிப்போம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட காரியங்களையும் எங்களால ஏறி மிதித்து செல்ல முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு விரோதமான குடும்பங்களின் வளர்ச்சிக்கு விரோதமான எல்லா தடைகளையும் எங்களால் மீறி ஏறி செல்ல முடியும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் சுவரின் மேல் படருகிற கொடியாயிருந்தான். தேவ கிருபை உங்களை சுவரின் மேல் படரச் செய்யும், மலைகளின் மேல் ஏறி செல்ல செய்யும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்கலாம். கொஞ்ச நேரம் நாம் ஒரே ஒரு பாடல் மூலமாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு விஷயத்தை நான் அந்த கிருபையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதை மட்டும் நாம் கேட்டு கொஞ்சம் ஒரு பாடல் பாடி நாம் ஆராதனை நிறைவு செய்யலாம். நான் போன டைமே சொன்னேன், கிருபை வெறுமனடி சாதாரணமாக கிருபையாக மட்டும் இருக்காது, அது ஒரு அபிஷேகமாகவும் என்ன செய்யும், வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. இப்போ சிம்சோன் தேவ திட்டத்தில் நியமிக்கப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வலதுபுறம் இடதுபுறம் அவர் சாய்ந்திருந்தார். ஆனாலும் தேவன் அவருடைய திட்டத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனை நேரத்தில் இருந்தாலும் சிம்சோன் மேலே ஒரு வல்லமை என்ன பண்ணுறாரு, விளங்க பண்ணுறார். ஒரு அபிஷேகத்தை விளங்க பண்ணுறாரு. அவரை எந்த காரியம் கட்டி வைத்திருந்தாலும் அடைத்து வைத்திருந்தாலும் அதையெல்லாம் மீறி வெளியில் என்ன பண்ணாரு, வந்தார். பிரைஸ் காட். ஸோ இங்கே பார்க்குறோம், ஒரு நாள் ஒரு பட்டணத்துக்குள்ளே அவரை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்க. இப்போ எதிரிகள் இவரை சிம்சோனை பிடிச்சிட்டு போய் கொல்லலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க சிம்சோனை உள்ளே வச்சு பத்திரமா என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பூட்டி வச்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க, நல்லா பூட்டி வச்சு தாழ்பாலெல்லாம் போட்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் சிம்சோன் யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது. அவங்க நினச்சாங்க பூட்டு போட்டால் சிம்சோன் அடங்கிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது வேற லெவல். பிரைஸ் காட். இப்போ பாருங்க, அவர் போகிறாரு, போய் பார்க்குறாரு, பூட்டு இருக்கு. சாதாரணமான ஆட்கள் பூட்டை உடைப்பாங்க, நம்மால் பூட்டிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. சொல்லுங்க, சிம்சோன் பூட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை, எதிரிகள் பூட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. பூட்டை போட்டோம்னா சிம்சோனை அடைச்சி வச்சிடலாம்னு பார்த்தாங்க. அவர் நேராக போய் பூட்டு எவ்வளோ பெரிய பூட்டு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கலாம், அவர் அதை பார்க்கல. நேராக போய் நிலக்கால என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்க இந்த சைடில் பூத்து வச்சுருப்பாங்க வைங்க கோட்டை சுவரில், அதை மட்டும் லைட்டாக போய் பார்த்தாரு. அப்படியே தூக்குனாரு, பேர் தாராம் பாருங்களேன். ஜேசிபி மாதிரி வேலை பார்த்துருக்காருங்க. கையை தட்டுங்களேன். கிருபை உங்களை சிலந்தி பூச்சி மாதிரி ஏறி போகையும் செய்யும், ஜேசிபி மாதிரி தகர்த்து எரிஞ்சிட்டு தடைகளையே தோல் மேல தூக்கி சுமந்து செல்லும். பிரைஸ் காட். நீங்கள் நானும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் கொடுத்துற கிருபை அதோடைய சைலண்டா மட்டும் வேலை பார்க்காது,
அது ஒரு பக்கத்துல சைலண்டா வேலை பார்க்கும், இன்னொரு பக்கத்துல வைலண்டாவும் வேலை பார்க்கும். இங்க சிம்சோனுக்குள்ள வேலை வைலண்டா நடக்குது பாருங்களேன். அவ்வளவு தூரம் பூட்டி வைத்தாலும் அவர் அப்படியே போனாரு. ஒரு 2 ஆட்டு இப்படி ஆட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஒரு சின்ன பூட்டை உடைக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகும், எப்படி ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணிடுவோம், சுத்தியில கொண்டு வந்து சப்ளைட கொண்டு வந்து அதை வச்சு அறுத்து. அவர் அந்த மாதிரிலாம் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுக்குள்ள நல்ல கிருபையை நீங்க உணர்ந்தீங்கன்னா, அது அபிஷேகமா பிரசன்னமா உணர்ந்தீர்கள் என்றால், உங்களுக்கான காரியத்தை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போயிருவீங்க. பிரசன்னத்தை உணர்ந்தா, அபிஷேகமா உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்களை ஒட்டு மொத்தமா இன்ஸ்டால்மெண்ட்ல பேர்க்க மாட்டீங்க, ஒரே நேரமா பேர்த்துட்டு அப்படியே கொண்டு போயிருவீங்க. நல்லா நல்லா கையை தட்டி ஓ ஹalleluya, நல்லா தேவனுடைய கிருபையை நல்லா மேன்மைப்படுத்தி நல்லா ரிசீவ் பண்றவங்களா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறவர்களாய் ஓ ஹalleluya பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவ கிருபை ஒரு அபிஷேகமாய் நமக்குள்ள அது வேலை செய்கிறது. ஹalleluya. இப்ப பாருங்க, சரி அவரு எல்லாம் பேர்த்து மலைக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப காலையில எதிராளிகள் எந்திரிச்சு பார்த்துட்டு என்ன ஆயிருப்பாங்க? அண்ணன் நல்லா சூப்பர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாட்டு வேலையில, திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். அப்போ அதாவது நம்ம திகைச்சு நிற்போம் ஒரு நேரம், நம்ம ஆண்டவர் கிருபை அபிஷேகத்தையும் கொடுத்து நம்மளை ஒன்றை செய்ய வச்சதுக்கு அப்புறமா நம்மை பகைத்தவர்கள் நம்மை பார்த்து திகைத்து நிற்பார்கள். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பூட்டை உடைச்சிருந்தா கூட கொஞ்சம் வேதனை கொஞ்சம் குறையா பட்டிருப்பாங்க. சரி ஏதோ பூட்டை உடைச்சிட்டு போயிட்டான் அவன் திறமைக்குன்னு. வாசல் கதவையே காணுமையா, கதவு மட்டும் இல்ல, அதை சுவரோட ஃபிட் பண்ணியிருந்த நிலையோட சேர்த்து என்ன பண்ணிட்டாராம். அப்போ காலையில் அவங்க எந்திரிச்சு சிம்சோனுடைய பலனை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தன்னால என்னடா இது அவன் பார்ப்பான், இது ஒரே இருப்பு கோட்டையும் இருப்பு கதவு போட்டத்தான் நம்மளால அதையும் உடைக்க ரெடியாதான். பிரைஸ் காட் சொல்லாமா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா கிருபை, என்னை அணைக்குதையா கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே
நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி. எல்லாரும் ஒரு மனமாய் கைகளை தட்டி உற்சாகமாய், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி. தேவ கிருபை ஒரு பிரசன்னமாய் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா ரிசீவ் பண்ணலாம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, தேவ கிருபை ஒரு அபிஷேகமாய் வெளிப்படுகிறது. உங்களுக்கான காரியங்களை நீங்க எந்தவித பாரமும் இல்லாம, எந்தவித கவலையும் இல்லாம நீங்கள் இழுத்து செல்லும்படி ஒரு தேவ கிருபை ஒரு பிரசன்னமாய் ஹalleluya உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா வாசலையும், எல்லா பூட்டையும், எல்லா நிலைகளையும், எல்லா கதவுகளையும் நீங்கள் பேர்த்து எடுத்து ஹalleluya நீங்கள் நானும் பூட்டை உடைக்கிறவர்கள் அல்ல, நிலைகளை பெயர்த்து கொண்டு போகிறவர்களாய் நல்ல 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 ஒரு அனாயிண்டிங் ஹalleluya படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி கிருபையினால் வெளிப்படுகிற அந்த பிரசன்னத்தையும், கிருபையினால் வெளிப்படுகிற அந்த அபிஷேகத்தையும் நல்லா உணர்கிறவர்களாய் ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை உம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் அப்பா. அது பிரசன்னமாய், அது ஒரு அபிஷேகமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. அன்றைக்கு சிம்சோனை பெலிஸ்தர் ஒரு பட்டணத்துக்குள்ள அடைத்து வைத்திருந்தார்கள். சிம்சோன் அந்த நிலைகளை எல்லாம் பெயர்த்து கொண்டு போனார். பிசாசானவன் இந்த உலகத்தையே தன்னுடைய ராஜ்யத்துக்குள் அடைத்து வைத்திருந்தான். உங்களாலும் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியல. அங்க சிம்சோன் வேலை பார்த்தார், இங்க உலகத்துக்காக இயேசு வேலை பார்த்தார். அவர் பிசாசு பூட்டி வைத்த எல்லா காரியங்களையும் அவர் சிலுவை மரமாய் தன்னுடைய தோளின் மீது சுமந்து அவர் கொல்கதா மலைக்கு கொண்டு சென்றார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமான எந்தவித தடைகளும் இல்லை. உங்களை அடைத்து வைத்திருந்த கதவுகளை பூட்டோடு நிலையோடு கூட சேர்த்து அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு செல்லலாம். ஹalleluya. நீங்கள் அவரோடு கூட இணைந்திருப்பவர்களானால், அவருடைய திட்டத்தில் நீங்கள் இணைந்திருப்பவர்களானால் உங்களுக்கான அடைப்பு எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார்கள், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே அந்த கல்வாரி அன்பை நினைத்து பார்க்கலாமா? அன்றைக்கு சிம்சோன் தன் ஒருவனுக்காக அதை சுமந்து சென்றான். இயேசு உலக மனிதர்கள் எல்லாருக்காகவும் பாவம், சாபம், வியாதி, பலவீனம், தரித்திரம் இதையெல்லாம் வேரோட பிடுங்கி கொண்டு அவர் கொல்கதா மலையிலே கொண்டு வந்து தன்னுடைய மரணத்தினால் அதையெல்லாம் சுட்டரித்து போட்டார். ஹalleluya. அவர் மூலமாய் அன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாசல் ஓப்பனாக இருக்கிறது. அப்படியே அந்த அன்புக்குள்ளாக வந்து அப்படி நாம் ஆராதனை முடிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு வல்ல தெய்வம் ஏசப்பா, கண்ணீரெல்லாம் துடைத்தாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கினாரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உண்மையாய் அவரை பார்த்து, கண்ணீரெல்லாம் துடைத்தாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா,
எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இது வெறும் வார்த்தையாய் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ அதெல்லாம் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் துதி ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.